திருவாழ்க திருவேதுணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு சனி பயிற்சியாக உள்ளார். இதுவே இந்த வருடத்தின் சனி பயிற்சியாக சொல்கிறோம். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் அவர் இந்த ராசியிலே சஞ்சரிக்க இருக்கிறார். சனியானவர் சூரியனை சுற்றி வரக்கூடிய வழிவட்ட கிரகத்தில் கடைசி கிரகமாகும். அதனால தான் அவருக்கு ஒரு ராசியை கடக்க 2.5 வருடம், ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர 30 வருடம் என்ற அதிக கால அளவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கோச்சார சஞ்சார கிரகமாகும். ஆகவே இந்த சனியானவர் மீனத்தில் பயிற்சியாவதால் 12 ராசிகளுக்கும் என்னென்ன தாக்கங்களை தரப்போகிறார் என்பதை நாம் இது பார்க்க இருக்கிறோம். சனியானவர் மிகவும் நேர்மையானவர், நீதிமான், கடின உழைப்புக்கு பேர் போனவர். அதனால தான் அவர் பார்த்தீர்கள் என்றால் தராசு சின்னத்தில் உள்ள துலாம் ராசியில் அவர் உச்சமடைகிறார். சனி என்பது ஒரு கர்ம கிரகம். அது இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இயக்கமும் இல்லை என்னலாம். ஆகவே இந்த சனி, ராகு, கேது போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு பிரச்சனையை கொடுக்குமோ என்று அதிக அன்பர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான பயம் தேவையில்லை. நமக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் தங்கத்தை ஸ்புடம் போடுவது போல நம்மை சுற்றியுள்ளவர்களை அடையாளம் காட்டவும், நமக்கு அதிகம் ஆதரவாக இருப்பவர்கள் யாரென காட்டவும், நாம் இனி யாரை நம்பி அவர்களோடு பழகலாம் என்பதை காடி கொடுக்கிற கிரகங்கள் தான். அதாவது இவர்கள் பிரச்சனைகள் கொடுக்கும்போது யாரெல்லாம் நமக்கு கூட இருக்கிறார் என்று தெரிந்தாலே நமது உண்மையான அன்பர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மாதிரி வாழ்க்கையில் நீதி, நெறி, தர்ம நெறிகளை புகட்டக்கூடிய கிரகங்கள். அதனால் இவர்கள் தரக்கூடிய சோதனைகள் என்று சொல்லாமல் அதிலிருந்து பாடம் படித்து சாதனைகளை செய்வது மிகவும் சிறப்பாகும். சனி பயிற்சி என்றாலே 7.5 சனியை கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள். 7.5 சனி என்பது ஒரு சனி பகவான் ஜென்மராசியிலும், ஜென்மராசிக்கு முந்தைய ராசியிலும் அடுத்த ராசியிலும் சஞ்சரிக்கும் அந்த 2.5 + 2.5 + 2.5 7.5 வருடங்களையாக 7.5 சனி என்று சொல்கிறோம். அது 12ஆம் பாகத்தில் இருக்கிற சனியை வரைய சனி என்றும், ஜென்மத்தில் உள்ளது ஜென்ம சனி என்றும், 2ஆம் பாகத்தில் இருக்கக்கூடியதை பாத சனி என்று சொல்லுகிறோம். அதேபோல் 4ஆம் இடத்தில் இருந்தால் அஸ்தாஷ்டம சனி, 8ஆம் இடத்தில் இருந்தால் அஷ்டம சனி, 7இல் இருந்தால் கண்டக சனி, இதுபோல் இடங்களில் அவர் அதிக தாக்கத்தை கொடுப்பார் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. மேற்கொண்டு இவருக்கு 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்கின்ற பார்வை திறனும் உண்டு. அதனாலும் பலன்கள் சிலவற்றில் மாற்றங்களும் ஏற்படலாம். அத்தகைய சனி பகவானின் பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன தாக்கங்களை கொடுப்பார், சுப பலன்கள் என்ன, அசுப பலன்கள் என்ன, அசுப பலன்கள் என்றால் அதற்கு என்ன பரிகாரம் என்ற விஷயங்களை நாம் இனி ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்க்கலாம். சிம்மம் 6, 7க்குரிய சனி கும்பத்திலிருந்து, அதாவது 7ஆம் இடத்தில் உள்ள கும்பத்திலிருந்து 8ஆம் ஆகிய மீனத்தில் அஷ்டம சனியாக பயிற்சியாகிறார். அஷ்டம சனி என்பது அடுத்த ஒரு பிரச்சனைக்குள்ள இடம்தான். ஏற்கனவே நீங்கள் கண்டக சனிகள் மிகவும் கஷ்டப்பட்டு இருப்பீர்கள். அதற்கடுத்தாக அஷ்டம சனியில் போய் மாட்ட போகிறீங்க. அதுக்காக பயப்படாதீங்க. கண்டக சனியை சமாளிச்சிட்டோம், அஷ்டம சனியை சமாளிக்க மாட்டோமா என்ன, அதெல்லாம் துணிகளை போயிடலாம். அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடமாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடமாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 3ஆம் இடமாக 10ஆம் இடத்துல பார்க்கும்போது வேலையில் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. ஒர்க்லோடு ஜாஸ்தியாகும். அதிகாரிகளோட கெடுபிடிகள் காணாமல் இருக்கும்.
உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வேலைகளெல்லாம் உங்களுக்கு தலையில் கட்டுவாங்க. அதுக்காக கோச்சிக்கிட்டு உங்களுக்கு ஈகோவை காப்பாற்றுறீங்கிற பேருடைய வேலையை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஒன்று 2.5 வருஷத்துக்கு வேலையே கிடைக்காது. அதனால் இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் எந்த வேலையும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க. ஏன்னா வேலை கிடைக்கிறது இந்த காலத்தில் சும்மாவே கஷ்டம். அது அஷ்டம சனியில் உங்களுக்கு வேலை கிடைக்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்புறம் அதுவே ஒரு மன உளைச்சல் ஆகிடும். சரிங்க, நான் அஷ்டம சனி வரதுக்கு முன்னாடி கண்டக சனியில் எனக்கு வேலை போயிடுச்சுங்க, நான் என்ன பண்ணுறேன், புதுசாக வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இருக்கிறது வேலை இழப்புக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் வேலை கிடைக்கும், நல்ல வேலையாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கும். முன்னால் இருந்த வேலையை காட்ட சூப்பரான வேலையாக இருக்கும், பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா அந்த வேலையில் கொஞ்சம் கடின உழைப்பு, கடின முயற்சி, கெடுபிடிகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அது இந்த காலகட்டத்தை கடந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய காலம் சுபிட்சமாக தான் இருக்கும். அதனால் வேலையை பொறுத்தவரையில் வெள்ளைக்காரனாக இருக்கணும். சும்மா சோம்பலாலாம் இருக்கக்கூடாது. அவன் எள்ளுன்னா நீங்கள் எண்ணெயாக இருக்கணும். அவன் 2 நாள் செஞ்சுட்டானோ ஒரு நாளில் போய் செஞ்சு கொடுங்க. அப்போ தான் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். சோம்பலாக இருக்காதீங்க, இல்லாட்டி யாராவது சொன்னால் தான் செய்யணும்னு இருக்காதீங்க. உங்களுக்குன்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை யாருடைய தூண்டுதல் இல்லாமல் நீங்களே செய்யணும். அதுதான் இந்த 10ஆம் இடத்து பார்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு தேவைப்படுகிறது. 10ஆம் இடத்து சனி வர்றதுனால குடும்பத்தில் யாருக்கேனும் கர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இருந்தால் கவனமாக பார்த்து கொள்ளவும். சரிங்க. அடுத்தாக்கில் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வருமானம் நன்றாக இருக்கும், நல்ல தனவரவுகள் உண்டாகும், தொட்டதெல்லாம் சொல்லணும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவுகளுக்குள்ள சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும். குடும்ப அங்கத்தினரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். வாக்குறுதியை பொறுத்தவரையில் எதுவும் கமிட் ஆகிக்காதீங்க. தகுதிக்கு மீறிய வாக்குறுதி, அதாவது உங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்குள்ள ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு தகுதிக்கு மீறிய வாக்குறுதியெலாம் கூட்டுட்டு தத்தளிக்காதீங்க. அதனால் பேச்சில் கவனம் வேணும். தரம் குறைந்த வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. யாரையும் கிண்டலுக்கு கிளியாக பேசுகிறதோ அல்லது தரக்குறைவாக பேசுகிறதோ தவிர்த்து விடுங்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 5ஆம் இடத்தை போய் பார்க்குறார் 10ஆம் பார்வையாக. பூர்வீகத்தை விட்டு வெளியே போனால் தான் வளர்ச்சி இருக்கும். பூர்வீகத்தில் இருப்பீங்கன்னா இப்போ எப்படி இருக்கீங்களோ அதை காட்டில் கம்மியாக தான் போயிட்டுருப்பீங்களோ தவிர வளர்ச்சி இருக்காது. ஒர்க் செய்கிற இடத்துல டார்கெட்லாம் ஒவ்வொரு நாளைக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். போன மாதம் 10 லட்சம் அப்படின்னா இந்த மாதம் 15 லட்சம்பான், அடுத்த மாதம் 20 லட்சம்பான். சார் என்ன சார், பொருளோட விலையை குறைச்சிட்டு டார்கெட்டை கூட்டினீங்கன்னா நான் எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறது? அதாண்டா உனக்கு வேலை பார்க்கலாம் அப்படிமா. அவனுக்கு என்ன வெறும் நம்பர் தான், அவனை அறையிறது நம்ம தானே. அந்த டார்கெட்லாம் ரீச் பண்ணுறதுக்கு கண்ணாமண்ணான்னு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். தண்ணி ஒழிப்பீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறதில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும். பேர் புகழில் கொஞ்சம் பங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவை. அவர்கள் வழிமாறி போகிறார்கள் என்று நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். இறை வழிபாடு நன்மை தருமான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இறை வழிபாட்டு சிந்தனைக்கு போக விடாமல் மற்ற காரியங்கள், மாயைகள் உங்களை மனதையும் கண்ணையும் மறைக்கும். ஆகவே இறை வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால், ஈடுபாடு காட்டினால், அதில் ஆத்மார்த்தமாக செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் நீங்கள் சமாளித்து விடலாம். சரிங்க. 6ஆம் அதிபதி போய் 8ல் பண்ணுகிறார். 8ல் இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் மறைகிறார். கெட்டவன் கிட்டில் ராஜயோகம். வேலை சமையலாம் குறையும். எதிரிகளை கண்டுபிடிச்சி வெளியேற்றிடுவீங்க. கடன்கள்லாம் இருந்தால் நிவர்த்தி ஆகிடும். கடன்களை அடைச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கடனை வாங்காதீங்க. வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்களுக்கு தேடி வரும். கடன் கொடுக்குறவனுக்கு என்ன, அவனுக்கு வட்டி வரும். ஆனால் நீங்கள் கரெக்டாக கடன்லாம் அடைச்சிட்டிங்க, அப்புறம் என்ன சும்மா இன்னொரு 5 லட்சம் வாங்கிட்டு அதை பண்ணுங்களேன், தொழில் அதை பண்ணுங்களேன்னு வேண்டாத ஐடியாலாம் கொடுப்போம். இந்த காலகட்டத்தில் புதுசாக எந்த முயற்சியும், புதுசாக எந்த வேலையோ, புதுசாக எந்த தொழிலையும் தொடங்காதீங்க. இந்த 2 காலம் புதியனவற்றை தள்ளிவிட்டு
ரெகுலராக என்ன செய்கிறீங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டே இருங்க. என்னுடைய எல்லாம் பணச்சிக்கல், மனச்சிக்கல், உறவு சிக்கல், எல்லா சிக்கலும் வந்து தேடும். சிக்கல் சங்காரம் ஆகிடும். அதெல்லாம் வேண்டாம். அதனால் கடனை அடைச்சிடுங்க, கடன் வாங்காதீங்க. இப்படியே தள்ளி கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். தாய்மாமனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வாழ்க்கை துணை கொஞ்சம் அனுசரித்து போங்க. சரிங்க. 7ஆம் இடத்து அதிபதி சனி 8ல் போய் இருக்கார் அப்படின்னா என்ன ஆகும்? ஏற்கனவே கண்டகச்சனியாக இருக்கும்போதே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி நோய் நொடி உண்டாகிருக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நிவர்த்தியாகவும் சொல்ல முடியாட்டாலும் அதனுடைய தாக்கங்கள் குறைஞ்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அதனுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஆனால் அது அவங்களாம் செய்யலை, அவங்க கிரகம் அவங்கள பாடப்படுத்து. அதனால் அவங்க செயல்களை கொஞ்சம் அனுசரிச்சுட்டு அவங்கள ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு அவங்க ஆதரவாக இருப்பாங்க. ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தானே 7ஆம் இடத்து அதிபதியுடைய வேலை. அது நீங்களும் செஞ்சுட்டு போங்க, அவ்வளோதானே. அதனால் 7ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை அட்ஜஸ்ட் போகும்போது பிரச்சனைகள் இல்லை. புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில்கள், புதிய முயற்சிகளிலெல்லாம் வருமானம் வரும். ஆனால் அதுக்காக அகலக்கால் வைப்பதோ, தகுதிக்கு மீறிய விரிவாக்கம் அல்லது தெரியாத இனங்களில் தொழில் செய்வது போன்ற விபரீத முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சரிங்க. இந்த பலன்கள்லாம் எனக்கு 100க்கு 100% நடக்குமா, என்ன கேரண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரண்டிலாம் கிடையாது. உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவானுடைய தசா புத்தி அந்தரம் நடந்தால் மாத்திரமே இது 100க்கு 100 உங்களை படுத்தும் அல்லது சுப பலனை தரும். அல்லாத பட்சத்தில் இது ஒரு 20% மாதிரி தான் இருக்கும். அதனால் பயப்படாதீங்க. சரி, தசாபுத்தி அந்தரம் இல்லாட்டி மீனத்தில் சூரியன், சனி, ராகு, கேது போல் பாவகிரகங்கள் இருந்தால் அங்கே சனி போகிறாருன்னா அந்த இணைவும் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணணும். அதனால் அதுவும் பார்த்துக்கோங்க. தசாபுத்தி அந்தரம் இல்லைன்னு சொன்னீங்களா, ஆனால் பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை தான் பிரச்சனை. சரி, குரு சுக்கரன் இருக்குது, சூப்பர். அசுப பலன்லாம் குறையும், சுப பலன்கள் கூடும். அப்புறம் என்ன, சூப்பராக இருக்க போகிறீங்க. சரி சார், இந்த அசுப பலன்கள் இருந்தால் என்ன சார் செய்கிறது? மனம் பக்குவப்படணும், மனோபலமும் தேகபலமும் தரணும். ஆஞ்சநேயரையும் ஐயப்பனையும் வழிபடுங்க. இந்த பலத்தை தரக்கூடிய 2 ஜாம்பவன்கள் அவ்வளோதான். ஐயப்பனுக்கு நீராஞ்சன வழிபாடும், ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது வாழை மாலை சாற்றி வழிபடுங்கள். சனிக்கிழமை தோறும் இந்த ஐயப்பன் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுடைய ராசிக்கு பொதுவாக உள்ளது என்று சொன்னால் மலை மேல் இருக்கும் முருகனை செவ்வாய்க்கிழமை போய் வழிபட்டு வாங்க. அவரும் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார், பிரச்சனைகளை தவிர்த்து உதவிகரமாக இருப்பார். சனி பயிற்சி மாத்திரம் இல்லாது எந்த கிரக பயிற்சியானாலும் உங்களுக்கு அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் என்று எல்லாவித நலன்களையும் தருவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் பற்றி சிந்திப்போம். அரசிந்தனை செயலாக மாறும். அரசியல்கள் பேச்சுக்களாக மாறும், பேச்சுக்கள் செயல்களாக மாறும். அறம் வளர்ப்போம், கர்மத்தின் வழி உரைப்போம். அறம் வளர்த்து கர்மமில்லாத யுகமாய் மாற்றுவோம். முருகாசனம், கந்தாசனம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். மிகனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.